ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே தி பெஸ்ட் ஃபார்மசி காலேஜான அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, காலேஜோட அக்ரெடிடேஷன்ஸ், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் 100% கொடுக்குறாங்களா, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஜுகேஷன் ஓரியன்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜோட லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா எதிர்மேடு, வளையக்காரனூர் போஸ்ட், கொமராபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பார்த்துட்டிங்கன்னா 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ்டு பை Pharmacy Council of India, New Delhi. Approved by AECTE, New Delhi. Affiliated to Dr. MGR Medical University, Chennai. NACல A கிரேடு வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா யூஜி கோர்சஸில் பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 4 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்டில் 50%க்கு மேலே மார்க்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிஃபார்ம் டைரக்ட் செகண்ட் இயர். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 3 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃபார்ம் கோர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 6 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்டில் 50%க்கு மேலே மார்க்ஸ் வச்சுருக்கணும். பிஜி கோர்சஸ் பார்த்துட்டிங்கன்னா எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ், எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி, எம்ஃபார்ம் ஃபார்மசி பிராக்டிஸ், எம்ஃபார்ம் ஃபார்மகாக்னசி, எம்ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். இந்த கோர்சஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 2 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸில் மினிமம் 55%க்கு மேலே மார்க்ஸ் வச்சுருக்கணும். பிஹெச்டி கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிஹெச்டி இன் ஃபார்மசி. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 3 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஃபார்ம் கோர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 2 years. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th சயின்ஸ் ஆர் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா லைப்ரரி, லெபார்டரிஸ், டிரான்ஸ்போர்ட், கேஃபிட்டீரியா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, highly qualified and well experienced faculties, seminar hall, hospitals, gym, இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மெரிட் மார்க் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் மூலயமா அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட்டான ஃபார்மசி காலேஜ் சர்ச் பண்ணுறீங்களா? அப்போ நாமக்கலே அஃபோர்டபுள் ஃபீஸில் பெஸ்ட்டான காலேஜான அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி இதை பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.